ரெண்டாவது பரிபூரண ஆகாரம், மூன்றாவது பரிபூரண களஞ்சியம். களஞ்சியம்னு என்னதுங்க? சேர்த்து வைக்கிற இடம். பரிபூரண களஞ்சியம். நாலாவது பரிபூரண சமாதானம். அஞ்சாவது பரிபூரண ரட்சிப்பு. ஆறாவது பரிபூரண ஜீவன். ஏழாவது பரிபூரண கிருபை. இந்த மாதிரி 3 7 21 பரிபூரணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எட்டாவது என்னதுங்க? பரிபூரண சுவிசேஷம். அதைத்தான் நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம். அல்லேலூயா, ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அவரை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்படி பரிபூரண சித்தம் இன்னதென்று உணர்ந்து உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒப்பு கொடுப்போம். நம்மால் ஒன்றும் இல்லை, நம்ம சொல்கிறதுனால ஒரு மனுஷன் ரட்சிக்க போகிறதில்லை, ரட்சிக்கிறவர் கர்த்தர். ஆமென். அதற்கு நாம் ஒரு கருவியாக என்ன செய்ய போகிறோங்க? இயேசுவை சுமந்து கொண்டு போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. 9வதாக அந்த பரிசுத்தம் மட்டும் டார்க்னஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒயிட் கலரில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். பரிபூரண பரிசுத்தம். 10வதாக பரிபூரண வளர்ச்சி. இதுக்கெல்லாம் ஒயிட் பேக்ரவுண்டு கொடுக்கணும் சார். 11 பரிபூரண நன்மைகள். 12 பரிபூரண பரிசுத்த ஆவி. பரிசுத்தம் ஆவி இல்லை, பரிசுத்த ஆவி. ஆமாம், பரிசுத்த ஆவி நிறைவு, பரிபூர்ணம். எத்தனாவது? 12. 13 பரிபூரண ஆலோசனை. 14 பரிபூரண பொறுமை. 15 இல்லை, இந்த பக்கம் 15 பரிபூர்ண ஞானம். 16 பரிபூரண அன்பு. இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதிருக்கீங்களான்னு பார்த்துக்கங்க. 17 பரிபூரண வசனம். வசனத்தில் ஒரு பரிபூரணம். 18 கைகள் செய்யும் வேலைகளெல்லாம் ஒரு பரிபூரணம். 19 கற்பத்தின் கனியில் ஒரு பரிபூரணம். 20 மிருக ஜீவனின் பலனில் ஒரு பரிபூரணம். 21 நிலத்தின் கனியில பரிபூரணம். அல்லேலூயா. இப்படி 21 பரிபூரணங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். சரி, இந்த நாளில் நாம் இந்த 21 எது ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்றோ அதை நாம் தியானிக்க போகிறோம். எது மிக பிரதானமானது அப்படிங்கிறத நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஆமென். எது பிரதானமானது சொல்லுங்க பார்ப்போம். இந்த 21 ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னால் எதை சொல்லலாம்? சரி, இன்னைக்கு பொதுவாக உலகத்தில் மனிதர்கள் எதை தேடி அதிகமாக அவர்கள் அலைகிறார்கள் அப்படின்னா சமாதானம். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன அன்பு இருக்கிறது. நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நிறைய பேருக்கு தேவனோடு உள்ள உறவில் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. ஆமென். அவன் கடவுளை தேடி எங்கெங்கேயோ அலையிறான், இமயமலைக்கெல்லாம் அலையிறான். ஆமென். கடவுளுக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழணும்னு தன்னை தியாகமாக குடும்ப வாழ்க்கையெல்லாம் திறந்து ஒரு சாமியாராக வாழ்கிற எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் இருக்குது, வீடு இருக்குது, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்பட்ட ஆஸ்திகள் இருக்கிறது, எத்தனையோ நன்மைகள் பூரணமாக இருக்கிறது. ஆனால் என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லைன்னு தன் உயிரை மாய்த்து கொள்ளுகிற எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. சமாதானத்திற்காக எதையோ செய்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமென். தன்னுடைய சமாதானத்திற்காக தான் பெற்ற பிள்ளையே நரக பலி கொடுக்கிற தகப்பனை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், பீகாரில் நடந்த ஒரு சம்பவத்தில் நாம் அதை பார்க்குறோம். தன் பிள்ளை தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக தனக்கு ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை கிடைக்க வேணும்னு தான் பெற்ற பிள்ளையவே நரபலி கொடுத்த ஒரு தகப்பன். பின்புதான் இயேசுதான் சமாதானம் தருகிற ஒரு இயேசுதான் ஆசீர்வதிக்கிற என்பதை அறிந்து ஐயோ நான் என் பிள்ளையை கொண்டுட்டனேன்னு அவன் என்ன செய்கிறானுங்க, கண்ணீர் வடித்தான்னு ஒரு சாட்சியில், ஒரு மிஷனரி சொன்ன சாட்சியில் நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. அப்போது மனிதர்களுக்கு பிரதானமானது என்னதுன்னா சமாதானம். ஆமென். அதனால தான் இயேசு கூட சீசர்களை பார்த்த உடனே முதல்ல சொன்னது உங்களுக்கு சமாதானம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டோடைய பிறப்பில் கூட தேவதூதர்கள் சொன்னது அப்படி தான். ஆமென். என்ன சொன்னாங்க? உன்னதத்தில்
மகிமையும் சமாதானமும். ஆமே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் சமாதான பிரபு என்று சொல்லி பேர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்ததனுடைய ஒரு பெரிய நோக்கமே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக. ஏசாயா 53:5 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 53:5 பாருங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை என்ன செய்யறாருங்களா? உண்டு பண்ணும்படியான, இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் தன்மேல் அந்த ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டாரா. அல்லேலூயா. ஆமென். அப்படி என்றால் தேவன் நமக்கு சமாதானத்தை பரிபூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன். எரேமியா 33:6 நாம் வாசிக்கிறோம். ஆமென். வாசிங்கள். எரேமியா 33:6. இதோ நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பரிபூரண சமாதானம். ஆமென். அப்படி என்றால் நம்முடைய தேவன் தம்முடைய ஜனத்திற்கு 2024 ஆண்டிலே அல்லது இனி வரும் நாட்களிலே ஒரு பரிபூரண சமாதானத்தை கொடுக்க நாம் ஆராதிக்கிற தேவனால் ஆகும். ஆமென். ஆமென். உபாகம் 30:9 ஆமென், தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் என்ற அந்த வசனத்தின்படி சமாதானத்தில் ஒரு பரிபூரணத்தை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். சொன்னவங்களுக்கு மாத்திரம் தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சமாதானத்தில் ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே வேதத்திலிருந்து தேவன் தரும் சமாதானம், எங்கெல்லாம் ஆண்டவர் சமாதானத்தை தர வல்லமையுடையவர், நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு 6 வசனங்களை தியானித்து நாம் கடந்து போக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம போகிறதுக்கு முன்னாடி வாட்ச் வேகமாக ஓடுது, அதனால் வேகமாக போயிடுவோம். அல்லேலூயா. முடிந்தளவு இன்றைக்கி எதெல்லாம் தியானிக்க முடியுமோ அதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. தேவன் தருகிற முதலாவது சமாதானம் இருதயத்தில் தேவ சமாதானம். எழுதிக்கங்க தம்பி, முடிஞ்சதை டைப் பண்ண போட முடியுமா? இருதயத்தில் தேவ சமாதானம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம, அல்லேலூயா, உங்களுடைய எல்லா காரியங்களையும் கவலைகளையும் பாரங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் காத்து கொள்ளும். அல்லேலூயா. ஆமாம், இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தருகிற, பரிபூரண சமாதானத்தை தருகிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு அநேக மனிதர்கள் இருதயத்தில் தேவ சமாதானம், இருதயத்தில் ஒரு சமாதானத்தை அடைகிறதற்கு எத்தனையோ பிரயாசப்படுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அவன் தங்களை வரித்து கொண்டு யோகாசனம் இன்னும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. எதுக்கு? இருதயத்தில் ஒரு நிம்மதி, இருதயத்தில் ஒரு சமாதானம் வரணும், ஒரு சாந்தி
நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு அமைதி நிலையை அடையணும், ஒரு போராட்டம் மாறணும், ப்ரெஷர் மாறணும், ஆமாம், இருதயத்தில் ஒரு நிம்மதி வரணுங்கிறதுக்காக என்னென்னவோ செஞ்சு பார்க்குறாங்க. அன்னதானம் பண்ணுனா கிடைக்குமா, அல்லது தான தர்மம் பண்ணுனா கிடைக்குமா, அல்லது நான் சொன்னது போல் யோகாசனங்களை பண்ணுனா ஒரு சமாதானம், ஒரு சாந்தி, நிம்மதி கிடைச்சிருமான்னு சொல்லி மனிதன் எந்தெந்த விதத்திலெல்லாம் பிரயாசப்பட முடியுமோ அப்படியெல்லாம் பிரயாசப்படுகிறான். அல்லேலூயா. ஆனால் இருதயத்திலே சமாதானத்தை தருகிற ஒருவர் உண்டு, அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இருதயத்திலே தேவன் சமாதானத்தை, பூரண சமாதானத்தை கொடுக்க அவராலே ஆகும். ஆமென். சரி, அப்போ ஆண்டவர் தருகிற முதல் பூரண சமாதானம் எங்கீங்க? இருதயத்தில் தேவ சமாதானம். அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த வசனத்தில் 2 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க கவலைப்படாம இருந்தா தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். அல்லேலூயா. மத்தேயு 6:27 நாம் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 6:27 பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். 6:27, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அல்லேலூயா. அதாவது நீங்க கவலைப்பட்டு எதையுமே செய்ய முடியாதுங்கிறார். அற்ப காரியத்தை கூட உங்களால செய்ய முடியாது இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீங்க லூக்கா 12:26 அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. உங்களால் அற்ப காரியம் முதலாய் செய்யக்கூடாது இருக்க நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? வாசிங்க 12:26 லூக்கா. மிகவும் அற்பமான காரியம் முதலால் உங்களால் செய்யக்கூடாது இருக்க நீங்க மற்றதுக்காக கவலைப்படுகிறது என்ன? அதுக்கு முந்தின வசனம் தான் சொல்லுகிறது, நீங்க கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ உங்களால முடியாது அப்படின்னு சொன்ன ஆண்டவர், ஒரு அற்பமான காரியத்தை கூட உங்களால செய்ய முடியாது, அப்புறம் நீங்க ஏன் கவலைப்படணும்? அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவன் நம்முடைய இருதயத்துல பரிபூர்ண சமாதானத்தை தரணும்னா நாம் முதலாவது செய்ய வேண்டியது கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, கவலை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆமாவே இல்லைங்களா? ஆமென். ஒருவேளை அந்த ஜான் வெஸ்லியை கேட்டால் கூட ஒரு கவலை என்ன செய்யுங்க இருக்கும். புது வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ஜான்பால்கிட்ட கேட்டால் அவனுக்கு ஒரு பெரிய கவலை, எங்கள் அம்மா வெடியை வாங்கி தர மாட்டேங்குது பாஸ்டர், ஒரு 1000 ரூபாய்க்கு வெடி கேட்கேன், எங்கள் அம்மா என்ன செய்ய மாட்டேங்குது. ஆமாம், பணமே இல்லைங்குது, என் பணத்தை எடுத்து எனக்கே ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் கேட்குற வெடி என்ன செய்ய மாட்டேங்குது, வாங்கி தரோமா. அவனுக்கு ஒரு கவலை. அல்லேலூயா, ஆமென். கவலை இல்லாத மனுஷனே என்னதுங்க கிடையாது. ஆமென். ஆமாம், ஒரு சிலருக்கு இப்போவே கவலை, எப்போ பிரசங்கம் முடியும், நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கவலை கூட இருக்கலாம். அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் கவலைப்படுறதுனால ஒன்றும் செய்ய போகிறதே இல்லை. முடிய வேண்டிய நேரத்தில் பிரசங்கம் முடியும். ஆமென். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயம் செஞ்சு தான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு இப்போவே பரீட்சை குறித்து கவலை, பப்ளிக் பரீட்சை எப்படி எழுத போகிறோமோ தெரியலையே, அதுவும் இந்த குறிப்பிட்ட பாடத்தை எப்படி படித்து என்னதான் பண்ண போகிறோமோ தெரியலையே, என்ன மார்க் எடுக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு ஒரு கவலை. அல்லேலூயா, சொல்லுங்கள். இப்படி கவலைப்படுகிறதுனால நாம் ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ என்ன செய்யாதுங்க முடியாது. எல்லா மனுஷனுக்கும் கவலை வரும், எல்லா மனுஷனுக்கும் கவலை இருக்கும். கவலை இல்லாத மனுஷனே இல்லை. அல்லேலூயா, ஆமாம். யாருக்கு கவலை இல்லை சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, தெருவில் மனநலம் பாதிக்கப்பட்டு அலைகிற அவர்களுக்கு கூட ஒரு சில நேரத்தில் கவலை இருக்கத்தான் செய்யுது. ஆமாம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோன்னு யாருக்கிட்டையாவது என்ன செய்கிறாங்க, ஆமாம், கேட்டு வாங்கி ஏதோ ஒன்று செய்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனால் முதல்ல தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பணும்னா கவலை நமக்கு வரும். அந்த கவலையை எங்கே வைக்கணுங்களா? ஆண்டவர் பாதத்தில். ஆமென். அதனால தான் பேதுரு எழுதுகிறார். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேலே வைத்து விடுங்க. நீங்கள் இருதயத்தில் கவலையை சேர்த்து வைக்க வைக்க வைக்க
சமாதானம் உங்களுக்கு என்ன செய்யாது, வராது, கிடைக்காது. உங்களுக்கு கவலை வரும், கவலை இருக்கும். ஆனால் உங்கள் கவலையெல்லாம் உங்களை விசாரிக்கிற ஒருத்தர், ஆமென், கேட்டு தன்னுடைய சமாதானத்தால் நிரப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் மேலே என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க, அவருக்கு தெரியப்படுத்திடுங்க அப்படின்னு வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுது ஒரு தேவ பிள்ளையின் இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரப்பப்படும்னா, கவலையை தனக்குள்ள வைத்திருக்கும் பொழுது அல்ல, தனக்குள்ள கவலையை கர்த்தர் மேலே வைக்கும் பொழுது ஒரு தேவ சமாதானம் வரும். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள நம்ம கவலையை வச்சுட்டு இருந்தா என்ன நடக்கும்? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 12:25, நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, ஒரு மனிதன் கவலையை தன் இருதயத்திற்குள்ள வச்சிருந்தா அந்த கவலை என்ன செய்யுமா? இருதயத்தை வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். அதை இதுங்க இருதயத்தை ஒடுக்குமா? பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இருதயத்துல கவலையை வச்சுட்டே இருந்தீங்கன்னா கவலை உங்க இருதயத்தை ஒடுக்கும். பிரைஸ் எல்லாம். அந்த ஒடுக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் ஆங்கிலத்துல எல்லாம் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது நான் புரிந்து கொண்டது என்னன்னா, நம்ம கிராமங்களில் இந்த பழைய பாத்திரமெல்லாம் வாங்க வருவாங்க, பழைய பாத்திரம்லாம் வாங்க வருவாங்க, அப்படி தானே இல்லைங்களா? சைக்கிள்லேயோ பைக்கிள்லேயோ, ஒரு நாள் சைக்கிளில் தான் வந்தாங்க. அப்படி வரும்போது நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஈய பானை இருக்கும் பாருங்க, பெரிய ஈய பானை, அதில் ஒரு ஓட்டை இருக்கும். வேறு வழியே இல்லாமல் நம்ம அந்த ஈய பானையை அவர்கிட்ட என்ன செய்வோம்? ஆமாம், அது 350 ரூபா 400 ரூபா கொடுத்து வாங்கியிருப்போம். அவர் 35 ரூபாய்க்கு என்ன செய்வாருங்க, அந்த பழைய பாத்திரத்தை வாங்குவார். வேறு வழி இல்லாமல் கொடுத்துருவோம். கொஞ்ச நேரத்தில் அந்த பெரிய ஈய பானையை அப்படியே தூக்கி ஒரு சாக்கு பையில் போட மாட்டார். என்ன செய்வாருங்க? ஆமாம், காலில் இந்த பக்கம் 2 மிதி, அந்த பக்கம் 2 மிதி, இவ்வளோ பெரிய பானை எத்தனுண்டாயிருங்க, இத்தனுண்டா ஒடுக்கி அதை ஒரு பைக்கில் என்ன செஞ்சிடுவார், போட்டு கொண்டு போயிடுவார். அந்த மாதிரி தான் கவலை ஒரு பெரிய அழுத்தத்தை இருதயத்தில் உண்டாக்கும். கவலை இருதயத்தை ஒடுக்கும், அப்படியே அதை சுருங்க பண்ணிடும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய இருதய வியாதிக்கு காரணம் தேவையில்லாத கவலையை உள்ள வச்சிருக்கிறதுனால தான். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் உள்ள கவலை அதை இருதயத்தை ஒடுக்கும். ஆமேன். அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம கவலையை இருதயத்துக்குள்ள வைக்கக்கூடாது. நம்ம கவலையை எங்கே கொண்டு போய் வச்சிடணுங்க? ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போய் வச்சிடணும், தேவ பாதத்தில் கொண்டு போய் வச்சிடணும். அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் கவலை வரும், தேவனை ஆராதிக்கிற நமக்கும் கவலை வரும். ஆனால் அதை தேவன் மேலே வைக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்தில் ஒரு தேவ சமாதானத்தை நம்ம என்ன செய்ய முடியுங்க? பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், மத்தேயு 6:34 ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார். வாசிங்க. 6:34, மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமா, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன தேவை, நாளைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு நாளைக்காக கவலைப்படாதீங்க. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க என்று நமக்காக அவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் சமூகத்தில் நாளைக்கு கவலையோட வந்திருந்தீங்கன்னா அந்த கவலையை விட்டுருங்க. நாளைக்கு கர்த்தர் நிச்சயமா நன்மையா நடத்துவார். ஆமென். ஆமா, நாளைய உங்கள் தேவைகள் ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவை, அது எப்படி தரணும்னு ஆண்டவர் ஏற்கனவே திட்டம் பண்ணியிருக்கிறார். நீங்க கவலைப்பட்டு அதனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. நீங்க கவலைப்பட உங்க இருதயம் தான் ஒடுக்கப்படும். அல்லேலூயா. இருதயத்துல தான் பலவீனம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் தான் பாருங்க. ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்த வருவான் என்று அறிந்த ஆண்டவர் அவனுக்கு என்ன தேவைங்கிறத அதற்கு முந்தின நாளே என்ன செஞ்சிருக்காருங்க? திட்டம் பண்ணி அந்த முட்செடியில், அந்த முட்புதரில் ஒரு ஆடு கொம்புகள் சிக்கி இருக்கிறதை அவன் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் நாளைக்கு சவுல் வருவான், பசியோட வருவான். அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு இன்னைக்கே வேலைக்காரங்கிட்ட சாமுவேல் சொல்லிட்டான் பாருங்க. அந்த முன்னம் தொடைய எடுத்து பத்திரமா என்ன செஞ்சிரு, வச்சிரு. நாளைக்கு ஒருத்தன் வரப்போறான், அவனுக்கு முன்னாடி வைக்கணும். அல்லேலூயா.
அவன் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் கழுதையை தேடிட்டு வர்றான், பசியோட வர்றான். அவனுக்கு வைக்கணுங்கிறத ஆண்டவர் ஒரு நாளைக்கு முன்னாடியே திட்டம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அதனாலதான் சொல்றேன், நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவைங்கிறத ஏற்கனவே திட்டம் பண்ணுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பல வருஷத்துக்கு அப்புறம் என் ஜனம் இந்த வனாந்திரத்தின் பாதையில் தான் நடந்து வரும். இந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு 70 பேரிச்ச மரங்களையும் 12 நீரூற்றுகளும் தேவை அப்படின்னு ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக திட்டம் பண்ணி ஆண்டவர் அந்த பேரிச்ச மரங்களை நீரூற்றுகளையும் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆமென். அதனால தேவ ஜனமே, நாம நாளைக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அதனால நம்முடைய இருதயத்துல தேவ சமாதானம் நிரம்பியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா நாளைக்காகவோ அல்லது கவலைப்படுகிறதே நாம் விட்டுவிட வேண்டும். நமக்கு வருகிற எல்லா கவலையும் அவர் மேல வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 25வது வசனம் பாருங்க. மத்தேயு 6:25 உணவுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? வாசிங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும், சாப்பாட்டை விட ஜீவன் உயிரும், உடையை பார்க்கிலும் நீங்க போடுகிற ட்ரெஸ்ஸை விட சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அல்லேலூயா. இப்ப நல்ல சரீரத்தை, நல்ல சுகமான ஜீவனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே, அதுவே பெரிய பாக்கியம். ஆமென். அதை தந்த ஆண்டவர் நமக்கு தேவையான ஆகாரத்தையும் நமக்கு தேவையான உடையையும் அவர் நிச்சயமா என்ன செய்வாருங்க? தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமாம். சாலமோன் கூட அந்த அளவுக்கு மகிமையா உடுத்திராத ஒரு மகிமையை நான் பூக்களுக்கு மலர்களுக்கு தந்த ஆண்டவர் அல்லவா, நான் உங்களை உடுத்தி வைப்பேன் என்கிறார். ஆமென். காகங்களை கவனித்து பாருங்கள். அது சேர்க்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை போஷிக்கிறவர் நான் உங்களை போஷிப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நாம் உணவுக்காக, உடைக்காக, நாளை தினத்திற்காக கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் கவலை வரும். நிச்சயம் கவலை நமக்கு என்ன செய்யுங்க? வரும். அந்த கவலையை ஆண்டவரை நீங்க பார்த்துக்குங்க, நீங்க நலமா நடக்க போறீங்கன்னு சொல்லி நாம் அவர் மேல என்ன செஞ்சிருவோம்? வைத்து விடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். கவலைப்பட்டே உட்கார்ந்துருக்கனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த கவலையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை நல்லா பாடி துதிப்போம். ஆமென். ஆண்டவர் சமூகத்தை வாஞ்சிப்போம். ஒவ்வொரு நாளும் வீடுகளில் ஜெபம் குறையாம, துதி குறையாம நம்ம பார்த்து கொள்ளுவோம். நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சின்ன சின்ன விருப்பங்களை கூட அவர் நிறைவேற்றுகிறதற்கு உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். பாருங்க, கடந்த கிறிஸ்துமஸுக்கு நல்ல ஒரு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அதற்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. என்னன்னா, ஒரு நாட்டுக்கோழி தானாக உள்ளே வந்துச்சு. தானாக என்ன செஞ்சுட்டுங்க? சர்ச்சுக்குள்ளே வந்துச்சு. அமுதண்ணா வந்தார், பார்த்தாரு, எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்தோம். ஒரு ஆளுக்கு அந்த கோழி இல்லைங்கிற மாதிரி ஆயிட்டு. அப்போ நான் சொன்னேன், விட்டுருங்க, நாளைக்கு என்ன செஞ்சுருவோம், நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கும்போது கடைசியாக யோசிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் வீட்டில் தான் அந்த நாட்டுக்கோழி அப்படின்னு தெரிஞ்சு அவர் வந்து கொண்டு போயிட்டார். அவர் வந்து என்ன செஞ்சிட்டாருங்க? கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம். அதுக்கு முன்னாடி பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரே இருமல், சளி. அப்போ ஒருத்தங்க சொன்னாங்க, நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுத்தா என்ன ஆயிரும்? சரியாயிரும் அப்படின்னு. அப்போ எங்கள் மாமனாருக்கு ஒரு ஃபோன் பண்ணி நாட்டுக்கோழி கேட்டால், ஒரு நாட்டுக்கோழியே இல்லைம்மா, ஏன்னா விலை அதிகம், ஒரு கிலோ 750 ரூபா 800 ரூபா அப்படி அந்த சூழ்நிலையில். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. விருப்பங்களை ஏற்ற வேலையில் நிறைவேற்றுகிற ஆண்டவர் பாருங்க. எங்கள் அத்தை மூலமாக பேசி ஒரு நாட்டுக்கோழி, நாட்டு சாவல், கோழி கூட இல்லை, நாட்டு சாவல் ஆமென் காணிக்கையாக கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒரு 2 நாள் முன்னாடி, அந்த காணிக்கை வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி சேலத்திலிருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு. அவங்க கூட சொன்னாங்க, அண்ணே ஒரு நாட்டுக்கோழி வாங்கி என்ன செய்யுங்க,
அடித்து குடிங்க, அடித்து சாப்பிடுங்க. நான் சொன்னேன், நாட்டுக்கோழி 800 சிஸ்டர். 800 இருந்தால் என்ன 1 கிலோ 800, 1 கிலோ வாங்கினாலாம் வீட்டுக்கு என்ன செய்யாது, பத்தாது. குறைஞ்சது 2 கிலோ இருந்தால் தான் சரியாகும். அதனால் அதெல்லாம் கனவுல கூட நினைக்க முடியாது அப்படின்னா அந்த அன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் அவன் ஏறத்தாழ 1.5 கிலோ பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கோழி. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தால் நான் என்ன சொல்லுறேன்னா, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லமை உடையவர். அல்லேலூயா. அதனால் நம்ம கவலையை இருதயத்திலே வச்சுட்டு இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் சமூகத்தில் இறக்கி வச்சிருவோம், எல்லாம் நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுவோம், அப்பொழுது நமக்கு இவைகளெல்லாம் கூட கொடுக்குற ஆண்டவர். ஆமென். நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே நினைக்கிறதுக்கு மேலே கத்த தருவார். பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்ம கவலைப்பட்டு ஆண்டவரை தேடாமல் ஜெபம் பண்ணாமல் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ முதலாவது கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அடுத்து தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னா, ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். ஆமாம், இங்கே ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். அது என்னங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம்? ஆங்கில வேதாகமத்தில் தேங்க்ஸ் கிவிங் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன கிவிங்னா, நன்றி சொல்லி துதிக்கிற துதியோடு ஜெபம். அல்லேலூயா. கவலையை எப்படி எப்படி ஆண்டவருக்கு நன்றி எப்படி ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போகணுமா, அந்த கவலையவே நன்றியா மாற்றணும், அந்த கவலையே நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இப்போ ஏதோ ஒரு காரியம் நம்மளை கவலைப்படுத்துதுன்னு வைங்களேன். நம்மளை என்ன செய்யுதுங்க கவலை. இப்போ நாளைக்கு நமக்கு சீட்டு பணம் கட்டணும், அல்லது நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு ஒரு காரியத்துக்கு ஒரு தேவைன்னு வைங்களேன். அப்போ நம்ம எப்படி ஆண்டவர் சமூகத்தில் துதிக்கணுமா, ஆண்டவரே இந்த தேவையை நீங்கள் சந்திக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், அல்லது இந்த குறைவிலும் உம்மை துதிக்க நீர் உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம், அந்த குறைவை மாற்றி நீங்கள் உங்களை சந்தோஷத்தோடு துதிக்க வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு வீட்டை குறித்து கவலை வருதுன்னு வைங்களேன். ஒரு நல்ல வீடு இல்லையே, நமக்கு ஒரு நல்ல வீடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கவலை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் இப்படி சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கு வீடு இல்லாமல் இருக்கிறதற்காய் சொல்லுங்க, வீடு இல்லாமல் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு நல்ல வீட்டை நாங்கள் நினைக்கிறதுக்கு மேலே நீங்கள் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம், ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலே தேவனுக்கு நாம் என்ன செய்யணுங்களா, தெரியப்படுத்தணும். அப்பொழுது தேவன் நமக்கு என்ன செய்வாருங்க, நம்முடைய இருதயத்தில் ஒரு தேவ சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படுறோமோ அந்த கவலையை நம்ம விட்டு எடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அதனால நாம் இருதயங்களில் தேவ சமாதானத்தை தருகிற, பரிபூர்ண சமாதானத்தை தருகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது நாளைய தினத்திற்காக ஒன்றுக்கும் கவலைப்படாம நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கண்ணீரோடு அல்ல, அப்படி விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் பாரத்தோடு அல்ல, ஸ்தோத்திரத்தோடு நாம் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நீர் என் பிள்ளைக்கு தந்த இந்த பலவீனத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். நீர் இந்த பலவீனத்தில் தரப்போகிற விடுதலைக்காய். ஆமென். அப்போ தந்ததற்காகவும் தரப்போகிறதற்காகவும் நன்றியோடு கர்த்தரை நாம துதிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வாருங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அன்னை தெரசா தனக்கு கீழே இருக்கிற அந்த குழந்தைகளுக்காக தர்மம் வாங்க போன பொழுது ஒரு பெரிய பணக்காரன் இடத்துல வலது கையை நீட்டி, நீங்கள் என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு ஹாஸ்டலில் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, தேவைகளுக்கு ஏதாவது தாங்க அப்படிங்கும்போது அவர் நல்ல காரி அந்த கையில் உள்ளங்கையில் வலது கையில் என்ன செஞ்சிட்டாங்களா, துப்பிட்டாங்களா. அப்போ அவங்க சரி பரவாயில்ல, நீங்கள் எனக்கு தந்த இந்த பரிசுக்காய்
நன்றி, நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு இந்த கையை நீட்டி என் பிள்ளைகளுக்கு ஏதாவது என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த அந்த மனிதனுடைய இருதயம் அப்படியே மாறிட்டு, சார் நம்ம இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தியும் அதை அவங்க என்ன செய்யலை, ஒரு ஒரு பொருட்டாவே எடுக்காம அதை சகித்து கொண்டார்களேன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை என்ன செஞ்சாருங்களாம், கொடுத்தாராம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனே நம்ம அனுமதித்த அந்த அவமானத்துக்கு அதை ஒரு பொருட்டா எண்ணாத பொழுது மனுஷனே இறங்குவான்னா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் தந்த பலவீனங்களுக்காக, நீங்கள் தந்த இந்த சூழ்நிலைக்காய் நன்றி, நீங்கள் செய்ய போகிற நன்மைக்காய் நன்றி, ஸ்தோத்திரம்னு சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமா என்ன செய்வாருங்க, அவர் இறங்குவார். அல்லேலூயா. ஆமென். அதனால நாம் நன்றியுள்ள ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. குய்யோ முறையோன்னு நம்ம முறையிடாம, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எந்த பாதையில் நடத்தினாலும் நன்மைக்கு தான் நடத்துவீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, நீங்கள் இனிமேல் நடத்த போகிற பாதைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி நாம் விசுவாச அறிக்கை செய்து விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஒரு தேவ சமாதானத்தை நிறைய பண்ணுவா. அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் தருகிற சமாதானம். இரண்டாவதாக ஏசாயா 54:13 பாருங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது தேவன் தருகிற பரிபூர்ண சமாதானம் எதுலைனா, பிள்ளைகளை குறித்த காரியங்களிலே தேவன் ஒரு பரிபூரண சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. பொதுவா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். அல்லது பிள்ளைகளை நினைக்கும் பொழுது, பிள்ளைகளை குறித்து யோசிக்கும் பொழுது இருதயத்துல ஒரு பெரிய நிம்மதியும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. ஆமென். அநேக பெற்றோர்களுடைய ஒரு பெரிய விருப்பம், ஏக்கம் என்னன்னா, நாம் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அல்லேலூயா. அதற்கு என்ன விலைக்கிறைய வேண்டுமானாலும் நான் செலுத்துவேன் என்ற ஒரு வாஞ்சை உள்ளவர்களாகத்தான் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை விட அதிகமான ஆசை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளை குறித்த சமாதானம் பெரிதாக இருக்கு. அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனை நம்புகிற, தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ ஜனத்தினுடைய சந்ததி பிள்ளைகள் அவர்களை குறித்த சமாதானத்தினாலே நிரப்ப வேண்டும். பிள்ளைகளை குறித்து நினைக்கும் பொழுது ஒரு சமாதான நினைவு ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த 2024 ஆண்டவர் பூரண சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் எந்த காரியத்திலே பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறீர்களோ, அல்லது உங்கள் பிள்ளைகளை குறித்து நினைக்கும் பொழுது எது உங்கள் இருதயத்தை கவலைப்பட வைக்கிறதோ அதிலே ஒரு பூரண சமாதானத்தை தர நம்முடைய ஆண்டவராலே ஆகும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது தேவன் தருகிற பூரண சமாதானம், பிள்ளைகளை குறித்த பூரண சமாதானம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தேவன் நாம் எந்த காரியத்துல ஒரு சமாதானத்தை எதிர்பார்க்கிறோம், அதுல பூரண சமாதானத்தை பிள்ளைகள் விஷயத்துல கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒருவேளை படிப்பை குறித்து நீங்க கவலைப்படலாம், அதுல ஒரு பூரண சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். ஒருவேளை பரிசுத்தத்தை குறித்து நீங்க கவலைப்படலாம், அதில் ஒரு பூரண சமாதானத்தை கட்ட தருவார். ஒருவேளை சுகத்தை குறித்து நீங்க கவலைப்படலாம், அதுல ஒரு பூரண சமாதானத்தை தருவார். ஒருவேளை ரட்சிப்பை குறித்து நீங்க கவலைப்படலாம், அதுல ஒரு பூரண சமாதானத்தை கொடுக்க தேவனால் ஆகும். ஆமென். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னது போல, தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறதுல தேவன் பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். தலைமுறைகளை கட்டி எழுப்புகிறதுல கர்த்தர் பிரியமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, தேவன் தலைமுறைகளிலே, சந்ததிகளிலே, பிள்ளைகளிலே ஒரு பூரண சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அது ரொம்ப முக்கியம். ஆமென். நாம் செய்ய வேண்டிய 2 காரியம் உண்டு. ஒன்று, அந்த வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள்
கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். அப்ப நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் போதிக்கிற இடத்துல, கர்த்தரால் போதிக்கப்படுகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் இருக்க, அவர்களை நிறுத்த நாம் கடமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யாருக்கு ஆண்டவர் போதிப்பார்? சங்கீதம் 32:8-9 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 32:8-9 வசனங்களை நீங்கள் பாருங்கள், வாசிக்க கேட்போம். சங்கீதம் 32:8-9. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க. அப்ப இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? நான் உன்னை போதிப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், ஆனா நீ என் கிட்ட வரணும். வாரினால கட்டப்பட்ட ஒரு கழுதையும் கடிவாளத்தினால கட்டப்பட்ட ஒரு குதிரையும் கிட்ட வருகிற மாதிரி, கட்டினாதான் வருவேன், கடிவாளம் போட்டாதான் கிட்ட வருவேன்னு நீ புத்தி இல்லாம இருந்துடாதே. என் கிட்ட வா, நான் உன்னை போதிப்பேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்றால் நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு அருகிலே இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க, நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு அருகிலே வளர்க்கிற ஒரு பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனை தேடுகிற, தேவன் பக்கத்துல நெருங்குகிற ஒரு வாய்ப்பை நாம் பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணி தர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த வசன போட்டியின் அந்த மாலை வேளையில எனக்கு ஒரு பெரிய பாரம் இந்த ஜான் பாலையும் ஜான் வெஸ்லியும் குறித்து இருந்தது. அல்லேலூயா. ஆமாம், எல்லா பிள்ளைகளும் வசனம் சொன்னாங்களே, இந்த பிள்ளைகள் ஒரு வசனம் கூட சொல்லலையே. அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்திலும் பெரிய சந்தோஷம் வேற இல்லை. அந்த ஒரு ஆசை பெற்றோர்களாகி ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஆமாம், என் பிள்ளை தேவன்கிட்ட நெருங்கணும், என் பிள்ளை தேவன் பக்கத்துல போகணும், என் பிள்ளை அவரால் போதிக்கப்படணும். அவர் எப்படி போதிக்கிறார்? அந்த வசனத்தின் மூலமா தான் போதிக்கிறார். அப்ப அந்த வசனத்தை வாசிக்க வைக்கணும் பிள்ளைகளை, அந்த பிள்ளைகளை வசனத்தை மனப்பாடம் பண்ண வைக்கணும், அந்த பிள்ளைகளை ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் தேவனை நெருங்க ஜெபிக்க வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. பள்ளிக்கூடம் போகும்போது ஜெபிக்கணும், தூங்க முன்னாடி ஜெபிக்கணும், குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும். தேவன் கிட்ட வர வர கர்த்தர் போதிப்பார். அப்பொழுது உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. தேவனை விட்டு தூர போக 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 சமாதானத்தை இழந்த சந்ததியாகவே அது இருக்கும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். முதலாவது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவன் போதிக்கிற இடத்துல பிள்ளைகள் தேவனை கிட்ட நெருங்கி சேர்க்கிற பெற்றோர்களாய் நாம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதை குறித்து ஒரு கவலை இருக்கணும், பிள்ளைகளை குறித்து ஒரு கவலை இருக்கணும். ஆமென். பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கு சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு இந்த உலகத்து நன்மைகளை தரணும், தப்பு இல்லை. ஆனா அதே சமயத்துல அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல ஒரு சின்ன கரிசனை இல்லாம ஒரு பெற்றோர் வாழக்கூடாது. ஆமென், ஆமென். படிச்சியா, சாப்பிட்டியா, விளையாண்டியா, குளிச்சியா, அதே போல வேதம் வாசித்தாயா, ஜெபம் பண்ணியாங்கிற ஒரு கேள்வி கூட கேட்கிற பெற்றோரா நாம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளை குறித்த சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமென். அதைத்தான் மல்கியா 2:15 ஆண்டவர் சொல்லுகிறார், பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படி, தேவ பக்தியுள்ள சந்ததி. ஆமென். எதற்காக ஆண்டவர் நமக்கு சந்ததியை தந்திருக்கிறார்னா, அவங்க பக்தி உள்ளவர்களா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த பக்தி அல்லது இந்த விசுவாசம் எங்கிருந்து வரும்? ஆமென். தீமோத்தேயு குறித்து பவுல் எழுதும் பொழுது, உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்த அந்த விசுவாசம் உனக்குள்ளும் இருந்தது. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய விசுவாசம், இந்த ஆவிக்குரிய பக்தி எங்கிருந்து கடத்தப்படுகிறது? பாட்டிக்குள்ளிருந்து மகளுக்கும், மகளுக்குள்ளிருந்து பேரனுக்கும், பிள்ளைக்கும் கடத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபம் பண்ணா, நீங்க வேதம் வாசித்தா, நீங்க கர்த்தரை தேடுனா, உங்க பிள்ளைகளும் அப்படியே வளரும் என்பதுல சந்தேகம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ வளர்மதியக்கா வசனம் படிக்கணும், வளர்மதியக்கா வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். அப்புறம் பிள்ளைகிட்ட சொன்னா ஈஸியா பிள்ளைகள் படிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமா, அதனால நாம என்ன செய்வோங்க, ஆண்டவரை தேடுவோம், நம்முடைய பிள்ளைகளை தேவன் பக்கம் நெருங்க வைப்போம். பிரைஸ் எல்லாம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 10:14 சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வருகிறதற்கு தடை, சின்ன வயசுலயே கர்த்தர் சமூகத்துக்கு வாரதுக்கு நம்மளை அவங்கள பழக்கி வச்சிடணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, சின்ன வயசுலயே ஜெபிக்க, சின்ன வயசுலயே கர்த்தரை தேட, சின்ன வயசுலயே கர்த்தர் சமூகத்துக்கு போக, சின்ன வயசுலயே வேதத்தை திறந்து வாசிக்க நாம் அவங்கள பழக்க வைக்கணும். அப்பதான் அவங்க எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைகளை குறித்து நீங்க நினைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை குறித்த சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென், ஆமென். பிள்ளைகளை குறித்த காரியங்கள்ல தேவ சமாதானத்தை கொண்டு வர தேவனால் ஆகும். ஆமென். பிள்ளைகளை நீங்க நினைக்கும் பொழுது அவங்களுக்கு சமாதானம் பெரிதா இருக்கும்படி ஆசீர்வதிக்க கர்த்தரால் ஆகும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, அவர்களை தேவனிடத்துல கிட்டி சேர்க்க நீங்க பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா, எப்படியாகிலே ஆமென், ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போக ஒரு குடும்ப ஜெபம், ஒரு உபவாச ஜெபம், வீடுகளில் தனித்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்கன்னு ஒரு கண்டிஷன் பண்ணி தேவன் பக்கம் அவங்களை கொண்டு போயிட்டா கர்த்தர் போதித்து நடத்துவா. கர்த்தர் போதித்து நடத்துகிற உங்க பிள்ளைகளை குறித்து சமாதானம் நிச்சயமா பெருசா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிய படிப்புலையோ, பிள்ளைகளுடைய சமாதானம் நீங்க சேர்த்து வைக்கிற ஆஸ்தியிலேயோ அல்ல. பிள்ளைகளுடைய சமாதானம் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்துல தான் இருக்குது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தும் தேவபக்தியை குறித்தும் நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆமா, விசேஷமா எந்த பக்கம் தான் சீட்டு விழுங்க, உங்க பக்கம் தான் சீட்டு விழும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, பிள்ளையை வளர்க்கிற பக்தியுள்ள காரியங்களை வளர்க்கிற ஒரு பெரிய பொறுப்பு பெண்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்களுக்கு இல்லை, ஆனா இருக்கு. ஆனா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது. அல்லேலூயா. என்ன அதிகமா அவங்க உங்களை தான் பார்ப்பாங்க, அதிகமா உங்களோட தான் இருப்பாங்க. நீங்க ஜெபிக்கிறத, நீங்க வேதம் வாசிக்கிறத, நீங்க தேவனை தேடுகிறத அவங்க பார்த்து வளர்ந்தா நிச்சயம் அப்படியே அவங்களும் மாறுவாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால எனக்கு அருமையானவர்களை, பிள்ளைகளை குறித்த சமாதானம். இரண்டாவதாக நாம் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஒன்று, பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க பிள்ளைகளை தேவனை நெருங்க வைக்கணும். ரெண்டாவது, பிள்ளைகளை குறித்த சமாதானம் பெரிதா இருக்க பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நாம ஜெபிக்கணும். லூக்கா 23:28 பாருங்க. லூக்கா 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா. நீங்கள் அழ வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு விசேஷமா எருசலேமின் குமாரத்திகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்க கட்டாயம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ வேண்டும். பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஆமென். நீங்க உங்களுடைய சந்ததி, உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு பெரும் பங்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த அளவு கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த அளவு உங்க பிள்ளைகளை குறித்து நினைக்கும் பொழுது சமாதானம் இருக்கும். ரைசலா, நீங்க பிள்ளைகளை குறித்து மனுஷங்கிட்ட அலறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிள்ளைகளை குறித்து தனிமையில உட்கார்ந்து அலறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிள்ளைகளை குறித்து நீங்க வேலை செய்யும் போது, நடக்கும்போது, போகும்போது அலறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க அழ வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். நீங்க அழ வேண்டிய ஒரே இடம் தேவ பிரசன்னம். ஆமென். அவங்க கண்ணீரை கணக்கில் வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நிச்சயம் பலன் தருவார். நம்ம எழுந்து நிற்கலாங்களா ஆண்டவர் சமூகத்துல? ஆமென். தேவன் தருகிற சமாதானம் பூரண சமாதானம். முதலாவதாக ஆண்டவர் இருதயத்தில் தேவ சமாதானத்தை தருகிறார். இரண்டாவதாக பிள்ளைகளை
பூரண சமாதானத்தை தருகிறார். உன் பிள்ளைகளை குறித்து சமாதானம் பெரிதாக இருக்கும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. சமாதான காரணர் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தாங்க, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஆமென். அவர் இருதயங்களிலே தேவ சமாதானத்தை பரிபூர்ணமாய் தருகிற தேவன். உன் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளை குறித்து சமாதானம் பெரிதாக இருக்கும். நீங்க கவலைப்படுகிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது. கவலையெல்லாம் தேவன் மேல வைத்து, ஆமென், சோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், ஆமென், அவருக்கு தெரியப்படுத்தணும். உங்க கவலையை மனுஷனுக்கு அல்ல, உங்க கவலையை சொந்த பந்தங்களுக்கு அல்ல, உங்க கவலையை அறிவிக்க வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். அவர் சமூகத்தில் அன்னாலை போல உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்க. நிச்சயம் பதில் வரும். உங்க இருதயம் சமாதானத்தினால நிரப்பப்படும். அவர் சமூகத்துல, ஆமென், உங்கள் பிள்ளைகளை குறித்து கண்ணீரோடு கூட விண்ணப்பங்களினால வேண்டுதல்களினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் பிள்ளைகளை தேவன் பக்கம் நெருங்குறதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. இதுவரைக்கும் குடும்ப ஜெபம் இல்லைன்னா குடும்ப ஜெபத்தை ஏற்படுத்துங்க. இதுவரைக்கும் நீங்க பைபிள் வாசிக்காம இருந்தா தயவு செய்து நீங்க முதல்ல பைபிள் வாசிங்க. பிள்ளைகளை பைபிள் வாசிக்க உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைகளை வசனங்களை மனப்பாடம் பண்ண உற்சாகப்படுத்துங்க. படிக்க முன்னாடி, சாப்பிட முன்னாடி, படுக்க முன்னாடி ஒரு சின்ன ஜெபமாகிலும், ஒரு யாபேசின் ஜெபத்தையாகிலும் சொல்லி படுக்கிறதுக்கு அவங்கள உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் தேவன் கிட்டி சேர சேர அவர் போதித்து நடத்துவார். அவர் ஆலோசனை தருவார். அவர் நிச்சயம் பிள்ளைகளை குறித்து சமாதானம் பெரிதாயிருக்கும்படி செய்வார். அன்பு தகப்பனே, உடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அதன்படி நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கவலைகள் எல்லாம் உங்க மேல வைக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உபவாசத்திலும் ஜெபத்திலும் உங்க முகத்தை தேட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆமென். பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்க, பிள்ளைகளை தேவன் பக்கம் நெருங்கி சேர வாய்ப்புகளை உண்டு பண்ண ஒவ்வொருவருக்கு உதவி செய்யுங்க. வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வராத பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். தடைகளை மாற்றும் கிருபை தாங்கட்டும். கர்த்தர் போதுமானவராயிருப்பீராக. தொடர்ந்து நடக்கிற சுவிசேஷ ஊழியத்துல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். உங்க அன்பு அறிவிக்கப்படும் பொழுது மார்க்கு கடைசி வசனத்தின்படியாய் அற்புதங்களை நடப்பிக்கிற கிரியைகளை கர்த்தர் செய்வீராக. வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வீராக. ஆமென், ஆமென். பிசாசு மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை காண கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்திலே பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்க அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பாய் கடந்து போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். எதிர் வல்லமையின் சத்துவங்கள் இயேசுவின் நாமத்திலே செயலிழந்து போவதாக. ஆண்டவரே, எங்கள் கடமை செய்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். உலகம் எங்களும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னேன். உங்க வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவரே சபை கடந்து போகிறதை கர்த்தர் அறிகிறேன். உங்க கரம் இருக்கட்டும். ஆசைப்படுங்க. இங்க இருந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி தாங்க. ஆண்டவர் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அதை தொடர்ந்து நம்முடைய பிரசன்ன மகிமை கூட இருப்பதாக. இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை நடத்துங்க.
கையெடுக்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவராயிருப்பீராக. பலவீனங்கள் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் நடத்தும். கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களின்படியாய் ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய வார்த்தை நிறைவேறுதலை கண்கள் காண அனுக்கிரகம் பண்ணும். நீங்க அப்படி செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் வல்ல நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் கூடி வந்திருக்கு நம் யாவரோடும் பரிசுத்தவான்களே அவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.